வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிதேவதை புதன். இது கடக ராசியில் இருக்கு. இந்த கடகம் ஒரு நீர் ராசி, இறந்த கால ராசி. அதே மாதிரி சரராசி. இந்த சந்திரன் யாருன்னு கேட்டீங்கன்னா புதனுடைய அம்மா. அப்போ அம்மாவுடைய வீட்டுல பையனுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அம்மாவோட பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பாண்டிங் ரொம்பவே அதிகமா இருக்கும். அம்மா மகனுக்கும் ஒற்றுமை ரொம்ப அதிகமா இருக்கும். அம்மாவுக்கு மகனை பிடிக்கும், மகனுக்கு அம்மாவை பிடிக்கும். அதே மாதிரி அம்மாவை எந்த காரணத்தை கொண்டு இந்த பையன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அம்மாவை பத்தி குறை பேசினாலே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், புத்திசாலிகள், எப்பவுமே அறிவோட இருக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய அறிவும் புதனுடைய புத்திசாலித்தனமும் இயற்கையாவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பிறந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மண். பொதுவா லக்ஷ்மண் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ராமனுடைய தம்பி. ராமன் மிகச்சிறந்த அறிஞன், வில்லாளன். அப்போ இந்த புதனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லா கலைகளும் ஈஸியாக வரும். அதே மாதிரி எந்த விதமான விஷயங்களையும் கிரகிச்சு உடனடியா செய்யக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்பவே ஷார்ப்பா இருப்பாங்க. எந்த விஷயத்தில் கேட்டாலும் அந்த விஷயத்தை டக்குன்னு சொல்லக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும். புத்திசாலித்தனம் சொன்னா எல்லா விஷயத்திலையும் நிபுணத்துவம் இருக்கும். ஏன்னா இந்த புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால, சந்திரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கலைகளுக்கு அதிபதி. அப்போ எந்த விதமான வித்தையாக இருந்தாலும் இந்த புதன் பாத்தீங்கன்னு சொன்னா சீக்கிரம் கத்துக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சீக்கிரமா கத்துக்குவாங்க. இது குரு உச்சமாகக்கூடிய ராசி. குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கடக ராசியில தான் உச்சமாவாரு. எனவே இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இயற்கையாவே மேதமைத்தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புதனுடைய வீட்டுல புதனுடைய நட்சத்திரத்துல குரு உச்சமாவாரு. எனவே பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவு கூர்மை அதிகமா இருக்கும், தலைமை பண்பு அதிகமா இருக்கும், அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்லக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், எல்லா விஷயத்திலையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும். எப்பவுமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு கவிஞராகவோ ஒரு அறிஞராகவோ அல்லது ஒரு அரசியல்ல பாத்தீங்கன்னா பெரிய பதவியில இருக்கிறதாகவோ எல்லா அதே மாதிரி பொதுவா அரசியல் நிர்வாகத்துல அதை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பாதுகாக்கக்கூடிய தன்மையிலையும் இவங்க இருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்க லக்னம் கடக லக்னம். பொதுவா இந்த கடக லக்னமாக இருந்தாலும் கூட அதுல ஆயில்ய நட்சத்திரம் லக்னம் விழுந்திருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க. நம்ம நாட்டிலையும் கூட அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருந்திருக்காங்க. ஆயில்ய நட்சத்திரம் லக்னமா இருந்து அவங்க மிக திறமையா நாட்டை ஆட்சி பண்ணாங்க. அதே மாதிரி பொதுவாக மக்கள் கிட்ட இவங்க நல்ல பேர் ஈஸியா எடுத்துருவாங்க. அதே மாதிரி எப்பவுமே மக்களை பத்தியே யோசனை பண்ணுவாங்க. தன்னை பத்தி யோசிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். அதே மாதிரி புதன் சந்திரன் ஒரு சேர்க்க இந்த ராசியில் இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை வச்சு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தையோ எழுதக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், அதை வச்சு பாத்தீங்கன்னா 3 பக்கம் 4 பக்கம் எழுதிடுவாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாவே ஏமாற்றத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல அறிவு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஏமாற்றங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் அவங்கள ஏமாறக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா வரும். பால் பொருட்கள், ஏற்றுமதி, ஆசிரியர்கள், கவிஞர்கள், பேராசிரியர்கள், நீதிபதி, இதுல சம்பந்தப்பட்ட எல்லா வேலையுமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாவத்துக்கு உண்டான பலனை பார்க்கலாம்.
ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம் அதாவது வந்து தனுஷு நவாம்சத்துல விலகும். எனவே ஆயில்யம் 1ஆம் பாதத்துக்கு உண்டான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிகச்சிறந்த அறிவாளிகள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த விஷயத்தையும் ஆராய்ச்சி மனப்பான்மையோட இதை இவங்க பார்ப்பாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வந்து வெற்றி பெற்றுருவாங்க. எந்த ஆட்கள் கூட சேர்ந்தாலும் அவங்களுக்கு இவங்கனால நல்லதுதான் நடக்கும், கெடுதல் வந்து நடக்காது. ஒழுக்க சீலர்களா இருப்பாங்க, பக்தி அதிகமாக இருக்கும், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னாடி நிற்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தொழில் முயற்சியிலே தான் இருப்பாங்க. தொழில வந்து மிக திறமையா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அலைச்சல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். யாராவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யாரையாவது நம்பி போனாங்கன்னு இவங்க ஏமாந்துருவாங்க. தொழில் திறமை ரொம்பவே அதிகமா இருக்கும். எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து நல்ல பேரு எடுத்துருவாங்க. தொழில வந்து ரொம்பவே கரெக்டா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சனியினுடைய மகர நவாம்சத்துல இந்த ஆயில்யம் 2ஆம் பாதம் விழுகிறதுனால சனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தொழில்காரகன், புதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புத்திகாரகன், வித்யாகாரகன். அப்போ இந்த சனி பிளஸ் புதன் பிளஸ் சந்திரன் சேர்த்து இருக்கிறதுனால அழகு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவங்க வந்து ரொம்ப நல்லா வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகு சம்பந்தப்பட்ட தொழில்கள் சொன்னா இந்த அலங்காரம் பண்றது, கல்யாண வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெக்கரேஷன் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்ல இவங்களுக்கு ரொம்பவே நன்றாக வரும். ஏன்னா சந்திரன் கலைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவே நன்றாக வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க இதெல்லாமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நன்றாக வரும். அதே மாதிரி வந்து கடனுக்கு வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்தது ஆயில்யம் 3ஆம் பாதம். இந்த ஆயில்யம் 3ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப நவாம்சத்துல விழுகும். இந்த கும்ப நவாம்சம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு. அப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்ப நவாம்சத்துல பிறந்தவங்களுக்கு வந்து உறவுகள் வந்து அவ்வளவு நன்றாக இருக்காது. தாய்வழி உறவுகள்னால நிறைய ஏமாற்றம் ஆவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் வந்து இவங்களுக்கு எந்த வகையிலுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உடன்பிறப்புகள் இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடாகும். இவங்கனாலதான் அவங்களுக்கு உதவி இருக்கும், அவங்கனால இவங்களுக்கு ஆதாயம் இருக்காது. அதே மாதிரி இவங்க வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வந்து ஈஸியா சக்சஸ் பண்ண முடியாது. இவங்களுக்கு இயற்கையாவே மைண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு இல்லாம அது ஒரு காற்று ராசி. அப்போ ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது காற்று ராசியில் இருக்கிறதுனால பொதுவா புதன் வந்து சிந்திக்கும் திறனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த புதன் ஆயில்யம் 3ஆம் பாதம் வந்து கும்ப நவாம்சத்தில் இருக்கிறதுனால எதையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஏங்கிள் யோசிச்சீங்கன்னா இவங்க வந்து 100 ஏங்கிள் யோசிப்பாங்க. அந்த யோசிக்கக்கூடிய திறன் வந்து இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே பேச்சு திறமை ரொம்ப அதிகமா இருக்கும். 100 பேர் விட்டு இருந்தாலும் சமாளிப்பாங்க, 200 பேர் இருந்தாலும் சமாளிப்பாங்க. பேசியே சமாளிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்பவே அதிகம். அதே மாதிரி அடுத்தவங்களை வந்து ஈஸியா வந்து மெஸ்மெஸ்டும் பண்ணுவாங்க. சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பேசி ஒருத்தர் வந்து பழிக்கு கொண்டு வந்துருவாங்க. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது மீன நவாம்சத்துல விலகுது. அப்போ பொதுவாகவே இந்த ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து அறிவை தேடக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து காலபுருஷனுக்கு 4ஆவது வீட்டுல ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. இந்த 12ஆவது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீன நவாம்சங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆவது வீடு. எனவே இவங்க அறிவு தேடல் ரொம்பவே அதிகமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சகோதரர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா, சகோதரிகள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இவங்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே சரிவர செய்வாங்க. அவங்களுக்கு இவங்கனால என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆதாயம் உண்டு. அவங்கனால இவங்களுக்கு ஆதாயம் இருக்காது. எப்பவுமே மிகச்சிறந்த மனோதத்துவம் நிகழ்ந்தா இவங்க இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே இவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். எந்த இடத்துல எந்த டைம்ல யாரு ஆலோசனை கேட்டாலும் அதைய சால்வ் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே பிரயாணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாகனத்துல வந்து ரொம்பவே ஈடுபாடு அதிகமா காட்டுவாங்க.
பொதுவா வந்து வீட்டுல பொருட்கள் சேகரிப்புல அதிகமா ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். இதுதான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள். நன்றி, வணக்கம்.